Very good morning, friends. Today we are going to discuss about Indian economy, இந்திய பொருளாதாரம் மற்றும் அதன் இயல்புகள் அப்படின்ற டாபிக்கை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல பொருளாதாரம் அப்படின்ற வேர்டு முதல்ல எங்கிருந்து வந்தது அப்படின்றது முக்கியம். இந்த பொருளாதாரம்ன்ற வேர்டு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒய்கோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற அந்த வேர்டு. ஒய்கோஸ், OIKOS, ஒய்கோஸ் அப்படின்ற அந்த ஒய்கோஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தான் வந்த வேர்டு தான் பொருளாதாரம். இதனுடைய பொருள், இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், வீட்டு நிர்வாகம் அப்படின்றது தான் இந்த ஒய்கோஸ் அப்படின்ற வேர்டினுடைய உண்மையான பொருள். இந்த பொருளியல் அப்படின்றது சமூக அறிவியல், சோசியல் எக்கனாமிக்ஸ்ல ஒரு சப்டிவிஷன், ஒரு கிளைத்துறை தான் இந்த பொருளியல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு வியூ பார்க்கிறோம். மனிதனின் விருப்பங்களை அது நிறைவு செய்யப்படுதலையும் குறிப்பதுதான் இந்த பொருளாதாரம். மனிதனின் விருப்பங்களையும் அது நிறைவு செய்யப்படுதலையும், யுவர் டிசையர் அண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், இதுதான் பொருளியல் செய்கிறது. பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இந்த ஆடம் ஸ்மித் ஒரு பிரெஞ்சு நாட்டுக்காரர். இவர் தான் பொருளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா கண்ணை மூடி என்ன பதில் சொல்லணும்? ஆடம் ஸ்மித். இவர் எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1776, 1776. இயர் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இயர் frequently asked question. 1776 வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு நூலை இவர் வெளியிட்டார். இந்த நூல் தான் எக்கனாமிக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன நூல். முதலில் பொருளாதாரத்தில் வெளியிடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1776 ஆடம் ஸ்மித் என்பவரால் எழுதி வெளியிடப்பட்ட வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற நூல் தான். இவர் அந்த நூல்ல எதை பத்தி குறிப்பிடுறார் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, லேசர் ஃபேர் எக்கானமி, லேசர் ஃபேர் எக்கானமி அப்படின்ற இந்த கான்செப்டை தான் இவர் அந்த நூல்ல கொண்டு வர்றார். அப்ப லேசர் ஃபேர் எக்கானமி, லேசர் ஃபேர் பாலிசி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃப்ரீ கட்டுப்பாடற்ற வணிகங்கள், அதுல ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. கவர்மெண்ட்டும் பிசினஸ்ல இருக்கும், தனியார்களும் பிசினஸ்ல இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு லேசர் ஃபேர் எக்கனாமிக் பாலிசி, எந்த விதமான தடைகளும் இருக்காது. அப்ப அடுத்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாட்டுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாடு ஒன்னு டெவலப்டு நேஷனா இருக்கலாம், ஒரு நாடு டெவலப்டு நேஷன் அல்லது அண்டர் டெவலப்டு நேஷனா இருக்கலாம், அல்லது டெவலப்பிங் நேஷனா இருக்கலாம். மூணு விதத்தில் இருக்கலாம், அண்டர் டெவலப்ட், டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு. இப்ப அண்டர் டெவலப்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கென்யா, ஸ்ரீலங்கா, டு சம் எக்ஸ்டென்ட் பாகிஸ்தான், இதெல்லாம் அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ். இந்தியாவும் ஒரு காலத்துல அண்டர் டெவலப்டு நேஷனா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வளர்ந்து வரும் நாடுகள், இந்தியா உள்பட பல நாடுகள் இப்ப என்ன கேட்டகரியில் இருப்பாங்கன்னா வளர்ந்து வரும் நாடுகள், டெவலப்பிங் நேஷன்ஸ். இப்பதான் புதிய முயற்சிகளை எடுத்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா டெவலப்டு நேஷன்ஸ், வளர்ந்த நாடுகள். இந்த வளர்ந்த நாடுகள் பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா,
கனடா, ஜப்பான், யூகே, இதெல்லாம் வந்து என்னது டெவலப்டு நேஷன்ஸ். ஏற்கனவே அந்த நாடுகள்லாம் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் அடைஞ்சு ஒரு உச்சகட்ட நிலையை அடைஞ்ச நாடுகள். இதுக்கு பேர் வந்து டெவலப்டு நேஷன்ஸ். அப்ப அந்த 3 நாடுகள் இருக்கு. இந்த 3 நாடுகளுடைய சிறப்பியல்புகளை நம்ம இப்ப பார்க்கிறோம். அதுல முதல்ல பார்க்கக்கூடியது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ், பின்தங்கிய நாடுகள். அப்படி கூட இதை வந்து நீங்க வந்து அண்டர் டெவலப்டு, இன்னும் வளரவே இல்லை, பின்தங்கிய நாடுகள். இந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா 6 விதமான அடிப்படை பண்புகள் காணப்படும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. 6 வகையான அடிப்படை பண்புகள் காணப்படும். ஃபர்ஸ்ட், முதன்மை துறை உற்பத்தி. முதன்மை துறைன்னா என்னது? அக்ரிகல்ச்சர், மைனிங், விவசாயம், சுரங்க தொழில், இது மாதிரி இருக்குல்ல என்னது பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர். இதுலதான் இந்த நாட்டினுடைய ஒரு நாடு அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்னா அந்த நாட்டினுடைய மிக பெரும்பான்மையான மக்கள் எதை சார்ந்து இருப்பாங்கன்னா முதன்மை துறை அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து சர்வீஸ் செக்டார்லயோ ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஆக்டிவிட்டிஸோ அந்த நாடுகள்ல கம்மியா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி. ஆஸ்திரேலியால வந்து 100 கிலோமீட்டருக்கு 10 பேர் வாழ்றாங்கன்னா இத மாதிரியான அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்ல 1 கிலோமீட்டர்ல 1000 பேர் வாழ்வாங்க. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கும். இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தாமல் இந்த நாடுகள்ல வந்து இயற்கை வளங்களை வந்து ஒரு முறையான பயன்பாட்டுக்குள்ள செய்ய மாட்டாங்க. இயற்கை வளங்கள்ன்றது என்னது? அது மழையா இருக்கலாம், அந்த நாட்டினுடைய நில வளங்களினுடைய அமைப்பு, மைனிங், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் சரியான முறையில் அவங்க பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீலா இருக்கட்டும், அதுக்குரிய தாது பொருட்களை முறையா பயன்படுத்துறோமா, மழை நீரை முறையா பயன்படுத்துறோமா, இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களால வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ முடியாது. எல்லா விதத்திலையும் அவங்க வந்து நியூட்ரிஷன் கோளாறுகள் இருக்கும், கல்வி அறிவு குறையும். இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உண்டான அமைப்புகள். அடுத்து வந்து மூலதன திரட்சி குறைவு, கேபிட்டல் ஃபார்மேஷன். ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு மூலதனம் எப்படி கிடைக்கும்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஏர்ன் மணி, இல்லையா? நீங்க சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்துல செலவு பண்ணணும், அந்த செலவு பண்ணது போக நீங்க சம்பாதிச்ச பணத்துல மிச்சம் இருக்கணும். அது மிச்சத்துக்கு பேர் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சேவிங்ஸ் என்னவா மாறும்? ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாறும். ஒரு கோல்டுலயோ ஒரு பேங்க் டெபாசிட்டோ ஏதோ ஒரு இதுல ஒரு இன்வெஸ்டா மாறும். இதுதான் வந்து நம்ம மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாறும். அப்ப நான் சம்பாதிக்கிற பணம் என்னுடைய அன்றாட செலவுகளுக்கே பத்தல அப்படின்னா என்னால எப்படி வந்து மூலதனத்தை கொண்டு வர முடியும்? அது மாதிரியான கைண்ட் ஆஃப் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க அந்த நாட்டுல அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு மூலதன திரட்சி குறைவு நாடா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். இதைத்தான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அடுத்து வந்து அயல்நாட்டு வாணிபத்தை சார்ந்த நிலை. இந்த நாட்டுல பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் என்னதான் செய்யணும்? தே ஹேவ் டு இம்போர்ட். அவங்க வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? அவங்க நாட்டில் இருக்க இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பின்தங்கிய நாடுகளின் சிறப்பியல்பு. இந்த இது பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் அன் அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர். ஆனா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு. இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ்டோவின் 5 கட்டளைகள். பழமையான சமுதாய அமைப்பு, மாறும் நிலையில் உள்ள சமுதாயம்,
பொருளாதார மேலெழு நிலை, பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், பொதுமக்களின் பேரழிவு நுகர்ச்சி காலம். ரோஸ்டோ வந்து ஒரு நாட்டுடைய டெவலப்மெண்ட் வந்து 5 காலகட்டங்களா இருக்கும் அப்படின்றாரு. முத எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழமையான சமுதாய அமைப்பு. நம்ம சொல்ற அக்ரிகல்ச்சர், மைனிங் இதுதான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பழமையான சமுதாய அமைப்புகள் இருப்பாங்க. அடுத்து என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். சமுதாயத்துல மாற்றங்கள் வரும். தொழில் புரட்சிகள் ஏற்படும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகும். வருமானங்கள் கூடுதலா தொடங்கும். பொருளாதார மேலெழு நிலை. கொஞ்சமா எக்கானமி வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகும் போதே பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கங்கள் நடைபெறும். உலக அளவுல அந்த நாடு வந்து தொடர்புகளை கொள்ளும், நிறைய இம்போர்ட் பண்ணும், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணும். 5வது ஸ்டேஜ்ல அந்த நாட்டுல இருக்க மக்கள் வந்து பேரளவு நுகர்ச்சி காலம், கன்சம்ப்ஷன் எக்கானமியா மாறிடும். என்ன பொருள் கிடைச்சாலும் வாங்கிக்கிட்டே இருப்பான். ஏன்? பணம் அவன் கையில வந்து நிறைய பழங்க தொடங்கிடுது. தே வாண்ட்ஸ் டு டேஸ்ட் எவ்ரிதிங். புது பிராண்ட்ல கார் வருதா வாங்குவாங்க, புது பிராண்ட்ல வாட்ச் வருதா வாங்குவாங்க, புதுசா செயின்ஸ் வருதா வாங்குவான், செருப்பு வருதா வாங்குவான், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பேரளவு நுகர்ச்சி காலம். யூஎஸ்ல இருக்க மாதிரி பேரளவு நுகர்ச்சி காலம் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் வந்து ரோஸ்டோவின் 5 ஸ்டேஜஸ். ஸோ முன்னேறிய நாடுகள், டெவலப்டு நேஷன்ஸ், அவங்களுடைய இயல்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த நாட்டு வருமானம், ஜிடிபி எக்கச்சக்கமா இருக்கும். உயர்ந்த தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம், அதுவும் ரொம்ப உயர்ந்த தரத்துல இருக்கும். வாழ்க்கை தரம், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்துல இருக்கும். புதிய ஆடைகள் வாங்குறது, மெடிக்கல், நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், நல்ல ஃபுட்டு, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கான காரணிகள். இதெல்லாமே அவங்க வந்து முழுமையா பயன்படுத்துவாங்க. முழுமையான வேலை வாய்ப்பு. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல பின்தங்கிய நாடு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, 10 பேர் வீட்டுல இருப்பாங்க. இதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசங்கள். தொழில்துறையின் ஆதிக்கம். அந்த பிரைமேட்டிவ் சொசைட்டி இருந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், மைனிங் இதெல்லாம் இங்க இருக்காது. பெரிய அளவுல தொழில் துறைகள், ஒரு மோட்டார் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட், பைக் மேனுஃபேக்சரிங் யூனிட், மொபைல் மேனுஃபேக்சரிங், இப்படி தொழில் துறையில வந்து அவங்களுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும். உயர் தொழில்நுட்பம், அதிக நுகர்ச்சி நிலை, சீரிய பொருளாதார வளர்ச்சி, கான்ஸ்டன்டா எக்கனாமிக் growth வந்து இருந்துகிட்டே இருக்கும். அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி, ஸ்டேபிள் கவர்மெண்டாகவும் இருக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு முன்னேறிய நாடுகளின் இயல்புகள். அப்ப இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இட்ஸ் அ மிக்ஸ்டு எக்கானமி. மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகள்ல இப்போ ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா, ரஷ்யா, சைனா இங்கெல்லாம் வந்து இட் இஸ் எ கவர்மெண்ட் எக்கானமி. கவர்மெண்ட் தான் எல்லா வேலைகளையுமே செய்யும். தொழிலா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அக்ரிகல்ச்சரா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே நேரத்தில் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எதுவுமே செய்யாது. ஃப்ரீ எக்கானமி. கவர்மெண்ட் எதுவுமே செய்யாது. எல்லாரும் யார் செய்வாங்க? தனிநபர்கள், பிரைவேட் பீப்புள், இண்டிவிஜுவல்ஸ், இவங்க தான் எல்லாத்தையும் செய்வாங்க. இது ரெண்டுல இருக்கிற நன்மைகளையும் நம்ம பெறணும் அப்படின்றக்காண்டி நம்ம ஒரு கான்செப்ட் என்ன கொண்டு வந்தோம்னா, சுதந்திரம் அடைஞ்ச உடனே மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்துக்கிட்டோம். அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு சில ரயில்வே இன்னைக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஒரு சில தொழில்கள்லாம் இன்னும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஸோ அதே நேரத்துல தனியாருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது எதனால அப்படின்னா, இந்த மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்ற ஃபார்மேட்ல நம்ம இருக்கிறதுனால. வேளாண்மை இன்னைக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான தொழில். கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் வந்து இன்னைக்கும் வேளாண்மையை தான் ஒரு அவங்களுடைய லைஃப் ஃபார் பெட்டர், அவங்க வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அடுத்து வந்து வளர்ந்து வரும் சந்தை. இந்தியாவில் கிட்டத்தட்ட 160 கோடி மக்கள் இருக்கிறாங்க.
இதுல உழைக்கும் மக்கள் அவங்களே வந்து 60 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கன்சம்ஷன் அதிகமா இருக்கும், அவங்களுடைய உற்பத்திகள் அதிகமா இருக்கும். அப்ப பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்திட்டே இருக்கு. அதனால வேகமா இந்திய பொருளாதாரம் வந்து மிக வேகமாக வளரும் ஒரு பொருளாதாரமா இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஜிடிபி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.2% வளர்ச்சி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 8.4 வரைக்குமே ஒரு சில காலகட்டங்கள்ல இந்தியாவோட ஜிடிபி growth இருந்தது. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி நான் முதலே சொன்ன மாதிரி உழைக்கும் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால உழைக்கும் திறன் அதிகமா இருக்குது. அதனால அவங்களுடைய வருமானங்கள் அதிகமா இருக்கு. வருமானங்கள் அதிகமா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? they consume a lot. பேரளவு நுகர்ச்சி உள்நாட்டிலேயே நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவில் வந்து தொழில் பண்ண வர்றதுக்கு காரணம் என்ன? இந்தியா இஸ் ஏ கன்சம்ஷன் எக்கானமி. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் அதிகம். நகர பகுதிகளில் விரைவான வளர்ச்சி. அக்ரிகல்ச்சர் வந்து வில்லேஜ்ல நிறைய இருக்கிறதுனால இங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார் growth இதனால என்ன ஆயிடுச்சு? அர்பனைசேஷன் இதெல்லாம் நடந்து இந்த டவுன்ஸ்ல வந்து மிக அதிகமான வளர்ச்சிகள் நடக்குது. அதே நேரத்துல இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை. இது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் அதுவே நம்மளுடைய ஒரு வீக்னஸ் ஆகவும் பார்க்கப்படுது. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. பில்லியனர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்று இந்தியா. அதே நேரத்துல ஒருவேளை உணவுக்கும் வழியில்லாத மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலையும் இந்தியா ஒரு முதன்மையான நாடு. ஸோ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கு. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. அத்தியாவசிய பண்டங்கள் என்னது? நம்மளுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களுடைய விலைவாசி எக்கச்சக்கமா உயர்ந்திருக்கு. உள்கட்டமைப்பு பலவீனம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பீரியட்ல நம்மகிட்ட சுத்தமா இல்லாம இருந்தது. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் நம்மளுடைய பலவீனங்களில் ஒன்று. ஒரு நினைச்ச இடத்துக்கு உங்களால விமானத்திலேயோ ரயில்லையோ போக முடியுமானா எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் பீப்புள்ஸ்னால தான் போக முடியும், பர்டிகுலர் கம்பெனி தான் நடத்த முடியும். இப்படின்ற மாதிரியான பலவீனங்கள், உள்கட்டமைப்பு பலவீனங்கள் நம்மளுக்கு வந்து அதிகம். இன்னும் நம்ம வந்து பழமையான தொழில்நுட்பங்களை நிறைய தொழில்கள்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கும் நம்ம நாட்டுல வந்து படித்த இளைஞர்களில் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு, சரியான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்திய நாட்டின் பலவீனங்கள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்ப இந்த சாப்டர்ல இருந்து இதுக்கு முன்னால என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அப்ப அவங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? அப்ப இது வந்து நம்ம வந்து முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எதுல சொல்லியிருந்தேன்? ஒய்கோஸ் அப்படின்ற அப்ப ஆன்சர் வந்து சி சி ஒய்கோஸ். ஒய்கோஸ் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். பொருளியல் என்பது எந்த பிரிவின் ஒரு கிளை? நம்ம முதலே பார்த்தோம். எந்த பிரிவு? சமூக அறிவியல். பி தான் வந்து இதுக்கு உண்டான ஆன்சர். பி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து பொருளியலின் தந்தை யார்? டாக்டர் மன்மோகன் சிங், கெய்ன்ஸ், எதுவும் இல்லை, ஆடம் ஸ்மித். நம்ம முதலே பார்த்துட்டோம். யாரு? ஆடம் ஸ்மித். ஆன்சர் வந்து என்னதான்? டி அப்படின்றதான் இதுக்கு உண்டான ஆன்சர். டி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது பொருளியல் துறையில் முதல் நூல் எது? 1776 ஆடம் ஸ்மித் வெளியிடப்பட்ட நாடுகளின் செல்வம். 1876 ஆடம் ஸ்மித் வெளியிட்ட நாடுகளின் செல்வம்.
லெனின் எழுதிய சோவியத் பொருளாதாரம் எதுவும் இல்லை. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே 2 வருடம் கொடுத்திருக்கிறாங்க. 1776, 1876. ஆன்சர் என்னது? ஏ, 1776 தான் சரியான விடை. அடுத்தது, ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வம் என்ற நூலில் எதை பற்றி குறிப்பிடுகின்றார்? கலப்பு பொருளாதாரம், கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, தனியார்மய பொருளாதாரம், எதுவும் இல்லை. அவர் சொன்னது எது? கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான விடை. அப்ப ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க எதை எழுதணும்? ஆன்சர் பி. ஆன்சர் பி. ஆன்சர் பி, கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. பி தான் சரியான விடை. அதுக்கடுத்தது 6, இந்தியாவின் பொருளாதார தன்மை. இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடு. இந்தியா வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடு. இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பொருளாதார நாடு. இந்தியா ஒரு பின்தங்கிய நாடு எதுவும் இல்லை. ஆன்சர் என்னது? ஏ. ஏ தான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஆன்சர் ஏ. இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதார நாடு. அடுத்த கொஸ்டின், வளர்ச்சி குறைந்த நாடுகளின் காணப்படும் பண்புகள் என்னென்ன? ஒரு வளர்ச்சி குறைந்த நாடு, பெரும்பான்மையான மக்கள் எதுதான் இருப்பாங்க? பிரைமேட்டிவ் அக்ரிகல்ச்சரை நம்பி இருப்பாங்க. விவசாய உற்பத்தி திறன் குறைவாகவும் மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் தொகை மற்றும் மூலதன பற்றாக்குறை, இவை அனைத்தும். அப்ப நம்மளுக்கு இது என்னது ஆன்சர்? இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த பண்புகளா இருக்கும். அதனால ஆன்சர் என்னதுதான்? நம்மளுக்கு டி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். ஆன்சர் இஸ் தி டி. டி இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது 8, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். அதிக மக்கள் தொகை. நம்மளோட மக்கள் தொகை எவ்வளவு? கிட்டத்தட்ட 160 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. நம்ம நாட்டுல பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கா? ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. அதே நேரத்துல மிக அதிகமான மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உள்கட்டமைப்பு பலவீனம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லாம இருக்கு. வேலை வாய்ப்பு திறனற்ற நிலை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. அப்ப இவை அனைத்தும் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது 9, அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமாரப்பா தோற்றுவித்தார்? 1935ஆம் ஆண்டு அவர் தோற்றுவித்தார். ஆன்சர் பி. அடுத்தது 10வது கேள்வி, நாட்டின் தலா வருமானத்தை அளவிட மக்கள் தொகையால் பின்வருவதை வகுத்தல் வேண்டும். நாட்டின் தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் நம்மளுக்கு வேணும்னா மக்கள் தொகை இருக்கிறத வச்சு எதை வச்சு வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? தேசிய வருமானம். நேஷனல் இன்கத்தை வச்சு